இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் இரத்தம் ஜெயம், மரியே வாழ்க, அல்லேலூயா. இயேசுவில் பிரியமானவர்களே, நான் முதலாக இந்த ஆலயத்திற்கு வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் திருப்பலி முடித்த பிறகு இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி என்ற அந்த வார்த்தைகளிலே நான் வந்த பிறகுதான் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்ற அந்த வார்த்தையை நாம் சேர்த்து கொண்டோம். நேற்றைய நாளிலே வந்த தந்தை அவர்கள் இன்னொன்றும் சேர்த்து இறுதியாக அல்லேலூயா என்ற அந்த வார்த்தையும் நேற்று நமக்காக சேர்த்து கொடுத்துள்ளார். எனவே இவையெல்லாம் கடவுளை போற்று வண்ணமாக, கடவுளை புகழும் வண்ணமாக அமைவதை நாம் பார்க்கிறோம். உலகின் தலை சிறந்த தலைவர்களை பற்றிய ஒரு கதை உண்டு. கடவுள் ஒரு முறை உலகின் பவர்ஃபுல் லீடர்ஸ் அவர்களை குறிப்பாக 3 நாடுகளை சார்ந்த அதிபர்களை அழைத்து ஒரு செய்தியை சொல்லுகிறார். அந்த 3 நாடுகளை சார்ந்த, அதாவது நாடுகள் எதுவென்றால், முதலாவதாக ரஷ்யா நாடு, சீனா நாடு, மூன்றாவதாக USA. இந்த நாட்டின் அதிபர்களை அழைத்து அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார். என்ன செய்திவென்றால், 2026 உலகம் முடிவரும், the world will end in 2016 என்று அவர்களுக்கு சொல்லி அவர்களை அனுப்பிவிடுகிறார். இந்த செய்திகளை அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும். முதலாவதாக ரஷ்ய அதிபர் அந்த நாட்டிற்கு சென்று அவர் சொல்லுகிறார், 2 துக்க செய்திகளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். முதல் செய்தியாக, God is real, கடவுள் உண்மையாகவே இருக்கிறார், கடவுள் வாழ்கிறார், God is real. அதுதான் முதல் துக்க செய்தி ரஷ்யக்காரர்களுக்கு. காரணம், அவர்கள் நாம் பார்க்கிறோம் பல்வேறு காலநிலைகளே இந்த கம்யூனிசம், பொது உடைமைவாதிகளால் அந்த நாடானது ஆளப்படுகிறது. எனவே God is real, அதுதான் நமக்கு முதல் துக்க செய்தி. இரண்டாவது துக்க செய்தி, உலகம் 2026 முடிவுறும் என்று அவர் சொல்லி முடிக்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் சீன நாட்டு அதிபர், சைனா அந்த நாட்டு அதிபர் நாட்டிற்கு சென்று அவர் சொல்லுகிறார், நான் 2 துக்க செய்திகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது செய்தியாக, நம்மால் நம்ப முடியாத ஒரு செய்தி, அன்பிலீவபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், பிலீவிங் அன்பிலீவிங் என்று சொல்லுவோம். அன்பிலீவபிள் முதல் செய்தியாக, கடவுள் உண்மையாகவே இருக்கிறார், God is real. அப்படி என்பது அவர்களுக்கு நம்ப முடியாத ஒரு செய்தியாக, துக்க செய்தியாக அமைகிறது. இரண்டாவதாக, வழக்கம் போல 2026 இந்த உலகம் முடிவரும் என்று 2 துக்க செய்திகளை அவர் சொல்லுகிறார். மூன்றாவதாக USA, அமெரிக்க அதிபர் சென்று மக்களை பார்த்து ஒரு டிவியிலே அவர் பேசுகிறார், நான் உங்களுக்காக 3 நல்ல செய்திகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமானவர்களே, அவர் பார்த்து, நான் உங்களுக்கு 3 நல்ல செய்திகளை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். முதலாவது செய்தியாக, கடவுள் இன்னும் நமது கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, இந்த செய்தியை கடவுள் நேராகவே என்னோடு, அதாவது உங்கள் அதிபரிடம் பேசினார் என்று சொல்கிறார். மூன்றாவதாக, 2026 உலகம் அழியும், அப்பொழுது நமது துன்பமெல்லாம் ஒழிந்து போகும் என்று சொல்கிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் மனித மனநிலை, கடவுளை நோக்கிய நமது வாழ்வும், பிற சகோதர சகோதரிகளை நோக்கிய நமது வாழ்வும், ஒவ்வொரு நாளும் நமது வாழ்வும் இந்த 3 அடிப்படையில் தான் நிகழ்ந்து ஆக வேண்டும். ஆங்கிலத்திலே சொல்வோம், வினை, எதிர்வினை, முடிவு, தீசிஸ், ஆன்டிதீசிஸ், சிந்தசிஸ் என்று சொல்வார்கள். நமது வாழ்வு ஒவ்வொரு நாளும் அவ்வாறாகத்தான் அமைந்தாக வேண்டும். இன்றைய வாசகங்களில் கூட அதைத்தான் பார்க்கிறோம். நற்செய்தி வாசகத்திலும் முதல் வாசகத்திலும் இத்தகைய ஒரு நிலையை தான் நாம் பார்க்கின்றோம். எனவே முதல் வாசகம் வழியாக இன்று நாம் பெறுகின்ற அழைப்பானது an eternal commitment. ஆண்டவர் கிறிஸ்து
எவ்வாறு அந்த யாவே இறைவனுக்கு இஸ்ரேல் மக்கள் பலி கொடுத்தார்களோ அதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு பலி பொருளாக, ஒரே ஒரு தலைமை குருவாக, ஒரே ஒரு முறை தம்மை தாமே அர்ப்பணித்தார். எனவே ஆண்டவர் கிறிஸ்துக்கு பிறகு கடவுளுக்கென்று வேறு பலி பொருள் அல்ல. காரணம், ஆண்டவர் கிறிஸ்து ஒரே பலியாக, ஒரே முறையாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எனவே அந்த ஒரு முழுமையான ஒரே ஒரு முறை மட்டுமே அர்ப்பணிக்கின்ற அந்த ஒரு நிலை நமது வாழ்விலும் நிச்சயமாக நடக்கும். திருவருட்சாதனங்கள் நாம் பார்க்கிறோம். ஒரே ஒரு திருவருட்சாதனம் மட்டும் அல்லது 2 திருவருட்சாதனம் நாம் மீண்டும் மீண்டுமாக தேவைப்படுகின்ற பொழுது பெறுகிறோம். ஆனால் மற்ற திருவருட்சாதனங்கள் ஒரே உரிமையை மட்டுமே நாம் பெறுகிறோம். குறிப்பாக திருமணம், குருத்துவம் இவையெல்லாம் நாம் பார்க்கிறோம். உறுதி பூசல் வாழ்வில் ஒரு முறை மட்டுமே நாம் பெறுகிறோம். எனவே அந்த முடிவில்லாத அந்த திருவருட்சாதனம் அல்லது முடிவில்லாத ஒரு அர்ப்பண நிலைக்கு அது நம்மை இட்டு செல்கின்றது. எனவே ஆண்டவர் கிறிஸ்து எவ்வாறு ஒரே ஒரு பலி பொருளாக, ஒரே முறையாக நமக்காக, நமது பாவங்களுக்காக, நம்மை எல்லாம் மீட்பதற்காக அவர் அர்ப்பணிக்கப்பட்டாரோ அந்த ஒரு அர்ப்பண உணர்வு எனக்கும் உங்களுக்கும் நிச்சயமாக தேவை. ஒவ்வொரு நாளும் அதை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். நமது குடும்ப வாழ்வில் குடும்பங்கள் என்று பல்வேறு வகைகளே சிதைந்து போவதை பார்க்கிறோம். அந்த அர்ப்பண உணர்வு, இவர் எனது கணவர், இவர் எனது மனைவி, வாழ்நாள் முழுவதும் இறக்கும் முழுவதும் அந்த அர்ப்பண உணர்வோடு நாம் வாழ வேண்டும். காரணம், ஆண்டவர் கிறிஸ்து ஒரே முறை ஒரே பலியாக நமக்காக பலியானார். அதுபோல நாமும் அந்த அர்ப்பண உணர்வோடு வாழ வேண்டும் என்ற ஒரு அழைப்பை முதல் வாசகத்திலிருந்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். நற்செய்தி வாசகத்தில் வருகின்ற பொழுது மீண்டுமாக ஆண்டவர் கிறிஸ்து நமது வாழ்வில் பாவ நிலைகளை பார்க்கிறோம். நாம் பல்வேறு பாவங்களை செய்தாலும் கூட அவையெல்லாம் மன்னிக்கப்படும். ஆனால் தூய ஆவிக்கு எதிராக நாம் செய்கின்ற குற்றங்கள் ஒரு காலம் மன்னிக்கப்படாது என்பதை ஆண்டவர் கிறிஸ்து தீர்க்கமாக சொல்லுகிறார். எனவே ஆண்டவர் கிறிஸ்துவை சுற்றியுள்ள அந்த மக்கள் அந்த தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை புறக்கணிக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஆண்டவர் கிறிஸ்து யார் என்பதை கண்டுகொள்ளவில்லை. தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை ஆண்டவர் கிறிஸ்து அங்கு அற்புதங்கள் பல செய்தாலும் அவற்றை கண்டுகொள்ளாத ஒரு மக்களாக, பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லி ஆண்டவர் கிறிஸ்துவை கண்டுகொள்ளாத ஒரு மக்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை புறக்கணிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தூய ஆவியினுடைய செயல்பாடுகளோடு இணைந்து ஆண்டவர் கிறிஸ்து அற்புதங்களையும் புதுமைகளையும் செய்கிறார். ஆனால் அதை கண்டுகொள்ளாத மக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களைப் போல் அல்லாமல் தூய ஆவியின் செயல்பாடுகள் நமது வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிட துளியும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டாலும் தூய ஆவி என்பது அந்த கடவுளுடைய அருள், கடவுள் என்னோடு பேசுவது, கடவுள் காட்டுகின்ற வழி, கடவுள் அன்பு, கடவுள் மீது உள்ள நம்பிக்கை, இவைகள்தான் தூய ஆவியின் செயல்பாடுகளாக இருக்கிறது. பிற சகோதர சகோதரிகளை மன்னிப்பது, அவர்களை ஏற்றுக்கொள்வது, இன்பத்திலும் துன்பத்திலும் அவர்களோடு பயணிப்பது, இவைதான் தூய ஆவியின் செயல்பாடுகளாக இருப்பது. எனவே இவற்றையெல்லாம் நாம் செய்கின்ற பொழுது நாமும் தூய ஆவியை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, தூய ஆவிக்கு செவி கொடுக்கின்ற பிள்ளைகளாக மாறுகின்றோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அதைத்தான் அன்னை மரியாள் இயேசுவை காணிக்கையாக ஒப்பு கொடுத்த அந்த நிலையிலே பார்க்கிறோம். ஆங்கிய சிமியோன் அண்ணாவும் யோசேப்பும் அன்னை மரியாளும் தூய ஆவிக்கு செவி கொடுத்து அவர்கள் அந்த அர்ப்பண உணவை கொண்டவர்களாக, முதல் வாசகத்தில் வருகின்றது போல பாரம்பரியமாக எதை செய்ய வேண்டும், கடவுளுக்காக ஆண்டவர் குழந்தை இயேசுவை அர்ப்பணிப்பதை பார்க்கிறோம். நாமும் கூட நமது வாழ்வை அர்ப்பணிப்போம், தூய ஆவிக்கு செவி கொடுப்போம். தொடர்ந்து திருப்பலியில் மன்றாடுவோம்.